கிரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தியானத்தாலும் யோகத்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கி நான் ஃப்ரெண்டுக்கு நான் நிறைய பண்ணேன், ஏமாந்துட்டேன், நான் அக்கா தங்கச்சிங்களை படிக்க வச்சேன், அவங்க என்னை திருப்பி பார்க்கல அப்படின்னா இப்போ நம்ம ஜாதகத்திலே தெரிஞ்சிரும் நம்மளுக்கு எந்த தசாபுத்தி நடக்குது. இப்போ செவ்வாய் நடக்குதுன்னா அவங்க அந்த டைமை வந்து கோவப்படுவாங்க. அந்த கோவப்படும் போது உள்ளுக்குள்ள செல்ஸும் அப்படி தான் இயங்கும். கிரகங்கள் மூலியமாக தான் அந்த வியாதி வரும். நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் வரனாலும் சரி, ப்ரெஷர் வரனாலும் சரி, இல்லை தீராத வியாதி கிரானிக்காக இருந்தாலும் சரி. வீடு வாங்குகிற அமைப்புன்ட்டு ஒன்று இருக்குது, இடம் வாங்கி கட்டி அது போகிற அமைப்புன்ட்டு ஒன்று இருக்கும். அது நம்ம பேரில் வாங்கலாமா? ஆக்சுவலி ஜோதிடத்தில் கேதுவை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது? ஆக்சுவலி கேதுவை ஆக்டிவேட்டே பண்ணக்கூடாது. எங்கே போனாலும் தடைகள், இந்த மாதிரி விஷயங்கள நிறைய இருக்கும். அப்போ கேது வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேரில் சொத்து இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஒய்ஃப் பேர்லையோ இல்லாட்டினா குழந்தைங்க பேரில் கம்பல்சரி எழுதி வச்சிடணும். மாலைமுரசு இறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம் அரங்கிற்கு ஜோதிடர் அருள்வாக்கு ஆத்மயோகினி கிரிய சரண்யா வந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். பரமகுரு பாபாஜி, ஞானகுரு ராகவேந்திர சுவாமிகள், பரம இஷ்ட குரு சிவபெருமானுக்கு என் முதல்கண் வணக்கம். வணக்கம் மேம், உங்களை வரவேற்கிறதுல மகிழ்ச்சி. ஜோதிடத்தில் இன்னைக்கு காலகட்டத்தில் பல்வேறு விஷயமா ஆஸ்ட்ராலஜி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிரிய ஆஸ்ட்ராலஜி, இந்த ஜோதிடத்தில் அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்குது, அதை எப்படி கணிக்கிறாங்க? கிரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தியானத்தாலும் யோகத்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது நம்ம உடம்புல பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 96 தத்துவங்கள் இருக்கும். அதில் தேக தத்துவம் 60 இருக்கும். அப்புறம் ஆத்ம தத்துவம் 36 விஷயங்கள் இருக்கும். நம்ம 7 சக்கராஸ்ன்னு சொல்கிறோம். மூலாதாரத்துலேருந்து சகசரம் வரைக்கும். நம்ம சகசரத்தை விட்டுட்டு 6 யோகம், அப்போ ஒவ்வொரு யோகத்துக்கும் 6 விஷயங்கள் நம்மளுக்கு வரும். அப்போ அந்த 36 விஷயங்கள் பல சித்தர்கள் அந்த காலத்தில் வந்து யாரும் வந்து ஆஸ்ட்ராலஜிஸோ வேறு எந்த ஒரு விஷயத்தையோ பார்த்து டெவலப்மெண்ட் ஆகாமல் சித்தர்கள் கடைப்பிடிச்ச விஷயங்கள். அப்போ இது வந்து நம்மளோட கிரியாங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மூலாதாரங்கிறது பேசிக்கு. அது வந்து ஒரு மனுஷனுங்களை பாதி பாவம் வர்றதுக்கு காரணமே வெறும் மூலாதாரம் மட்டும்தான் இயங்கி இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ அடுத்தது பார்க்கும்போது சுவாதிஸ்தானம், அப்புறம் மணிப்பூர்ணா, இந்த மூலிமா ஒரு ஆக்டிவேஷன்ஸ் பண்ணி இப்போ நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட போகிறோம். நம்மளுக்கு வந்து எந்த ஜாதகமே பலிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களோட கர்மஸ் நிறைய இருக்கும். அப்போ அந்த கர்மஸ் நம்ம எப்படி டீஆக்டிவேட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒரு பொட்டென்ஷியலுங்கிறது இருக்கும். அதாவது மகாபாரதம் அப்படின்னு நம்ம இப்போ தெரியும். அந்த மகாபாரத போரில் இறந்தவங்க தான் வந்து நம்ம வீட்டு குலதெய்வங்களே. இப்போ அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கர்ணர் தான் சுய வெறுப்பு, சுய சந்தேகம், அவர் துரோணர், சகுனி சுய வலி. இப்போ இதில் வந்து இந்த நம்ம லைஃப்பில் வந்து இந்த நம்மளுக்கு சமூகம் வந்து கற்றுக் கொடுத்துருக்க விஷயம் என்னென்னா, நீ இப்படி பண்ண இப்படி ஏறுவ, இப்படி பண்ண இப்படி ஏறுவ. அந்த மாதிரி நம்மளையும் நோக்கி அந்த வார்த்தைகளை சொல்லிக்கக்கூடாது, மற்றவங்களையும் பார்த்து எதுவும் சொல்லக்கூடாது. பட் இதோட எதையும் நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர் தான் அர்ஜுனர். அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட உபதேசம் வாங்கினவர். அந்த யோகத்தை பார்த்தீங்கன்னாலும் கிரியா யோகத்து மூலிமா தான் உபதேசம் வாங்கி நான் யாரோடையும் சேர மாட்டேன், நான் தனிச்சு இருந்து கிருஷ்ணரோட வழியில் வருவேன் அப்படின்னு சொன்னவர் தான் அர்ஜுனன். ஸோ நம்ம லைஃபுக்கு எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இருக்கும். அதாவது இன்றைக்கி ஒரு பூட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு 10 சாவி கையில் கொடுத்துட்டு எனக்கு திறமை இருக்குன்னா எதில் வேணாலும் போட்டு ஓப்பன் பண்ணிக்குவோம் அப்படிங்கன்னா, நம்ம தப்பான சாவி போடும்போது எப்படி சாவி வளைஞ்சு போகுமோ நம்ம லைஃப்பும் அப்படி தான். இப்போ பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து அந்த கோயிலுக்கு போய் பொட்டென்ஷியல், அதாவது பொட்டென்ஷியலுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 9 கிரகங்கள். கடவுள் வந்து இப்போ நம்மளை சுற்றி எவ்வளவோ நம்மளுக்கு பிளானட்ஸ்லாம் இருக்கும். ஆனால் எல்லாத்தோட பிளானட்ஸும் நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியாதுன்ட்டு, எப்படி கடவுள் நேராக வர முடியாது தாய் தந்தைகளை படைச்சாங்களோ அதே மாதிரி தான் ஜோதிடத்தை வந்து நம்மளுக்கு ஒரு வழிகாட்டி 64 கலைகள் அதுவும் ஒரு கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃபுக்கு தேவையானதை மட்டும் சுருக்கி தான் அந்த பிளானட்ஸாக வச்சாங்க. பட் நம்ம போன ஜென்மத்தில் பண்ண செயல் திறன், இது மூலியமாக தான், செயல் மூலியமாகவும் திறன் மூலியமாக தான் நம்மளுக்கு சாபம் வருது. அப்போ இப்போ நம்மளுக்கு சந்திரன் நல்லா இருக்கா, ஃபஸ்ட்டு சூரியன் நல்லா இருக்கா, இப்போ நம்மளுக்கு யார் யார் மூலிமா பொட்டென்ஷியல் இருக்கும். இன்றைக்கி நான் ஃப்ரெண்டுக்கு நான் நிறைய பண்ணேன், ஏமாந்துட்டேன், நான் அக்கா தங்கச்சிங்களை படிக்க வச்சேன், அவங்க என்னை திருப்பி பார்க்கல அப்படின்னா இப்போ நம்ம ஜாதகத்திலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இவங்களாம் இந்த சப்போர்ட்டாக இருப்பாங்க, அப்பா சப்போர்ட்டாக இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, கூட பிறந்தது மனைவியால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், குழந்தைங்களுக்கு இப்போ நான் சொத்து எழுதி வச்சேன், பட் ஆனால் நாளைக்கு என்னை அவங்க பார்த்துக்கல அப்படின்னு சொன்னால் இது எதுவுமே வந்து அவங்களோட தப்பு கிடையாது. நம்மளுக்கு வாங்கிட்டு வந்த வரன்ட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது ஒரு பொட்டென்ஷியலாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அவங்க ஒரு படிப்பை படித்து அவங்க வந்து டெவலப் ஆகிருப்பாங்க, நம்ம குழந்தையும் அது படிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பும் செட்டில் ஆயிரும். அப்படின்னா யார் யாருக்கு எந்தெந்த படிப்பு வரும்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த படிப்பை படித்தா மட்டும்தான் அவங்களால அந்த வேலைக்கு போக முடியும். அப்படி சம்மந்தமே இல்லாத படிப்பு எடுத்து படித்து கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டு இப்போ எத்தனையோ பேர் இந்த டெலிவரிஸ் ஒர்க்கு அந்த மாதிரி இஷ்டமில்லாத வேலைக்கு தான் போகிறாங்க. அப்போ ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு அவங்க செய்கிறாங்க, ஒரு கோயிலுக்கு போய் டெவலப் ஆகிறாங்கன்னா நம்மளும் அங்கே போயிடலாம், நம்மளும் இந்த சாமியை பிடிச்சிடலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறதுல வந்து ஒரு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ உங்க பொட்டன்ஷியல் அதாவது வெறும் ஒரு கிரகம் மட்டும் நல்லா இருந்து கோடீஸ்வரர் ஆனவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப நம்மளோட பொட்டன்ஷியல் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு எந்த கிரகம் ஆகலையோ, அதைய தொடாம எந்த சாமியும், எந்த கிரகங்களும் கோச்சுக்க போறதில்ல. ஏன்னா, அவங்க வந்து உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ்டு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு விஷயங்கள் எடுத்து நம்ம பண்ணணும்? எந்த பிசினஸ் பண்ணா நல்லாயிருக்கும்? இப்போ 2 பேரும் ஒரு இரும்பு வியாபாரம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இரும்பு வியாபாரி ரொம்ப ஈஸியாவே டெவலப் ஆயிட்டாரு. அதுக்கு முன்னாடியே 10 வருஷம் இருந்தவர் வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் டிகிரி வந்து கம்மியா இருந்திருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணா, எந்த பிசினஸ் பண்ணா நம்மளுக்கு நல்லா இருக்கும்? இல்ல ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பிசினஸ் பண்ணலாமா? வேலைக்கு போய் டெவலப்மெண்ட் ஆயி பல பேர் வசதியா இருக்கவங்களும் இருக்காங்க. பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயி பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு இது வேலைக்கு போலாமா? இந்த கல்யாணம் பண்ணலாமா? யார கல்யாணம் பண்ணாலும் நம்மளுக்கு இப்போ வந்து நம்மளோட பொட்டன்ஷியல்ல இப்போ 7ஆம் பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில எந்த அமைப்பு எப்படி இருக்கோ, அத மட்டும் தான் நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியலா கிடைக்குமே தவிர, இல்ல நான் உன்ன கல்யாணம் பண்ணாம இருந்தா வேற யாராச்சும் கல்யாணம் பண்ணியிருந்தா டெவலப்மெண்ட்டா இருப்பேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் வாங்குறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ அந்த மாரி விஷயத்துக்கு நம்ம வந்து இதுதான் நீங்க யார கல்யாணம் பண்ணாலும் இப்ப 7ல கேது இப்ப ஜென்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா, 7ல வந்து அ ஒய்ஃப்‌க்கு வந்து 7ல ராகுவோ, இல்லாட்டினா கேதுவோ ஜென்ட்ஸுக்கு ஏதோ ஒரு காம்பினேஷன்ஸ்ல இருந்துச்சுன்னா, அவங்க மெடிசின் செலவு ப பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, ஒரு ஜென்ட்ஸ்‌க்கு அது அப்படிதான் அமையும். ஒய்ஃப்‌க்கு நம்ம மருத்துவ செலவு பண்ணணும் அப்படிங்கிறது அமைப்பு இருந்துச்சுன்னா, ஆரோக்கியமா வந்த பொண்ணா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து மெடிக்கல் செலவு பண்ணணும். இப்போ குழந்தைங்க இப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அப்ப இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கா சொல்லிர்றோம். இது வந்து நாங்க சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் குடுக்குறோம் நாங்க. நாங்க வந்து இது வந்து லைஃப் கோச்சாவும் கொண்டு போறோம் ஒரு மென்டர். அப்ப நம்மகிட்ட ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 மந்த்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது, அவங்களுக்கு தசா புத்தி ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, தசானா உடம்பு. புத்தினா நம்ம உள்ளுக்குள்ள இயங்கிட்டு இருக்கிற செல்ஸு. நம்மளுக்கு எந்த தசா புத்தி நடக்குது, இப்ப செவ்வாய் நடக்குதுன்னா, அவங்க அந்த டைம்ல வந்து கோவப்படுவாங்க. அந்த கோவப்படும்போது உள்ளுக்குள்ள செல்ஸும் அப்படிதான் இயங்கும். ஓகேங்களா? எந்த ஒரு கொலைகாரனோ திடீர்னு பிளான் பண்ணிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த டைம் அவங்க தசாபுத்தி, அவங்க செல்ஸ் எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கும்போது, அந்த ஆக்டிவேஷனுக்கு ஏத்த மாரி திடீர்னு பார்த்தா கோவப்படுவோம் வீட்டுக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நார்மல் ஆயிருவோம். ஸோ அந்த தசாபுத்தினால உடம்புக்குள்ள இயங்குற செல் நம்ம மனசு தோன்றி இப்போ ஒரு டம்ளர் நீங்க வந்து நகர்த்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நம்ம என்ன மனசுக்குள்ள ஒரு தோணும். ஃபர்ஸ்ட்டு அப்புறம் மூளைக்கு போகும். அப்புறம் நம்ம செயல்படுவோம். அதே மாரி தான் தசாபுத்தியும். நம்மளுக்குள்ள ஒரு தோணி மூளைக்கு போய் அந்த விஷயம் செய்வோம். அது நல்லதா இருந்துச்சுன்னா நல்வினை, இல்ல நம்மளுக்கு இதுவா இருந்துச்சுன்னா ஊழ்வினை அப்படிங்கிற மாரி. ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு இந்த ப்ராசஸ்லாம் இருக்கு. நீங்க வந்து இப்படி தான் இருக்கணும். இதில நீங்க இன்வெஸ்ட்மென்ட் நீங்க பண்ணக்கூடாது. அப்படிங்கிற ஒரு நாங்க டீட்டெயில்ஸ் நம்ம குடுத்துருவோம். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கலாம் இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்குலாம் எவ்வளோ பேர் ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு வியாதி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் மூலியமா தான் அந்த வியாதி வரும். நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் வரனாலும் சரி, பிரஷர் வரனாலும் சரி, இல்ல தீராத வியாதி கிரானிக்கா இருந்தாலும் சரி, தீர்ற வியாதியா இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் த பிளானட் மட்டும் தான். அதாவது கடவுளுக்கு மேல தான் கிரகங்கள். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த உலகத்தில தோன்றியது இந்த பிரபஞ்சம் தான். ஸோ கிரகங்கள், அதுக்கப்புறம் கடவுள், அப்புறம் சித்தர்கள், அப்புறம் குருக்கள், அப்புறம் அதுக்கு மேல இந்த தியானம், யோகா, அந்த மாரி பேசிக்ல வர பீப்பிள்ஸ். அதுக்கப்புறம் தான் கடைசியா. அப்போ இந்த கடவுளே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிளானட்ஸ்கிட்டயும் தீராத தவம் இருந்தோ, ஒரு வரம் இருந்தோ வாங்கி, இப்போ நம்மளுக்கு டைம் சரியில்ல அப்படிங்கும்போது, ஏன் போய் கால பைரவர போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு காலத்துக்கு கட்டுப்பட்டவரு. சிவனா ஒரு கட்டுப்படும்போது, நம்மளுக்கு அந்த தாக்கங்கள், ஆக்சிடென்ட்ஸ் ஆகுறதோ, இந்த மாரி விபத்துகள், அப்புறம் இந்த எப்படி சொல்லுவாங்க, சடன் டெத்ஸ்லாம் நடக்கும். அந்த மாதிரி. அப்போ நம்ம இந்த சடன் டெத் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு வீடு ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேத்துக்கு வந்து ஒரு 7 வருஷம் போடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த தசை நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 3 வருஷம் நல்லா போயிட்டுருக்கும்போது என்ன பண்ணிருவாங்க, நம்மளுக்கு நல்லா தானே போகுது அப்படின்னு சொல்லி அகலக்கால் வச்சு பெருசா வாங்கிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் வர தசைகள பார்த்தா அது வாஷ்ட் அவுட் தசையா இருக்கும். அப்ப இது இன்னைக்கு வந்து நம்ம நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் வீடுலாம் சீஸ் பண்றாங்க? எல்லாருமே ஆசையா வாங்குறது தான். அப்போ ஒரு வீடு வாங்கும்போது நம்மளுக்கு அடுத்த வர திசைய பார்க்கணும். இல்லாட்டினா நம்மளுக்கு அந்த வீடு வாங்குற அமைப்பு இருக்கா? யோகம் அதாவது வீடு வாங்குற அமைப்புன்ட்டு ஒண்ணு இருக்கு. இடம் வாங்கி கட்டி அது போற அமைப்புன்ட்டு ஒண்ணு இருக்கும். அது நம்ம பேர்ல வாங்கலாமா? இல்ல அதுக்கு அடுத்தது யாராச்சும் பேர்ல வாங்கணும். யார் பேர்ல வாங்குனா நம்மளுக்கு வீடு வந்து நம்மளுக்கு எந்த சூழ்நிலையும் கைவிட்டு போகாம இருக்கறக்கு மஸ்ட்டு. ஏன்னா எல்லாத்தோட வாழ்க்கையில ஒரு வாழ்வாதாரமே வந்து நம்ம வீடு எப்படியாச்சும் வாங்கிரணுன்றது. பட் எதுக்கு எவ்வளோ சீசிங் வருது? அப்ப வண்டி வாங்கணும். கார் வாங்கும்போது நம்ம இந்த டியூ கட்டி முடியுமா? அதுக்கப்புறம் இதால ஏதாச்சும் விபத்து நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரி ஒரு விஷயங்கள். குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுல இந்த மாரி. அப்ப இது வந்து நாங்க அப்படியே ஒரு ஃபுல் லைஃப் கோச்சா கொண்டு போகிறது தான் வந்து கிரியா. அப்போ சக்ராஸ் மூலியமா இப்போ உங்களுக்கு எதுவுமே சரியில்ல. பட் ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு ஒரே ஒரு கிரகம் மட்டும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குன்னா, எந்த சக்ராஸ் மூலியமா அந்த ஒளி உங்க மேல பட வச்சு,
உங்களுக்கு அந்த ஒரு கவுன்சிலிங் ட்ரீட்டாக கொடுத்து எப்படி பார்த்தீங்கனாலும் எல்லாத்துக்கும் ஒரு பொட்டென்ஷியல் இருக்கும். அதையே நம்ம டியூன் பண்ணுறோம். ஓகேங்களா? நல்லா இருக்கிறவங்க யாரும் இதை பார்க்க போகிறதெல்லாம் கிடையாது. பட் அவங்க அது பெரிய விஷயத்துக்கு பார்ப்பாங்க. ஆனால் பேசிக்காக இருக்கவங்க, என் ஜாதகமே ஒன்றுமே இல்லை, என் லைஃப்பில் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்த கிளையண்ட் ஒரு 50 வயசு. அவங்களுக்கு கல்யாணமே ஆகாது அப்படி சொல்லிட்டு ஃபேமிலியிலேருந்து பண்ணாங்க. பட் இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிற விஷயத்த நாங்கள் கிளியர் பண்ணி, ஒரு பொண்ணையும் நாங்கள் எங்க சர்க்கிள்ல இருப்பாங்கல்ல, இப்போ ஆஸ்ட்ராலஜிஸ்ட்ன்னு சொல்லி வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு கூட நாங்க பேசி திருமணமும் பண்ணி வச்சிருக்கோம். அதான் சொல்றேன். இது வந்து நாங்க அப்படியே ஒரு டீம் ஒர்க்கா போயிட்டுருக்குறோம் ஒரு மென்டாரா. ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து உண்மை. நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்ட்ராலஜர்ஸ்னாலே வந்து ப பணப்பறிப்பு, இல்லாட்டி எப்படி சொல்றது? பரிகாரம் அப்படின்னு. இன்னைக்கு நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க. டாக்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது கையெழுத்து வாங்கி ஆப்ரேஷன் பண்றாரு. இந்த நாங்க பொழைக்காட்டினாலும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டு. அது தெரிஞ்சு தான் சைன் பண்றோம். கோர்ட்டுக்கு போறோம் நம்ம. கோர்ட்ல கேஸ் எல்லாமே ஜெயிச்சிருதா? அப்ப நீங்க வந்து நம்ம லாயர் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிற முடியும். அப்ப ஆஸ்ட்ராலஜர்ஸ் மேல மட்டும் ஏன் இப்படி ஒரு விஷயம் அவங்களுக்குன்னா, ஸோ அப்ப அந்த விஷயத்த நம்ம மாத்தணும். எல்லா விஷயத்தையும் நீங்க போய் இன்னைக்கு ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்க பரிகாரத்துக்கு குடுத்தீங்கன்னா, உங்க கர்ம வினை குறைஞ்சது தான் அர்த்தம். யாரும் ஏன் நல்லா அவங்க மட்டும் தான் ப்ரொஃபஷன். இதுவும் ஆஸ்ட்ராலஜி ஒரு ப்ரொஃபஷன் தான். டாக்டர்னா அவங்க அதை மட்டும் தான் படிப்பாங்க. வக்கீல்னா அதை மட்டும் தான் படிப்பாங்க. பிஸ்னஸ்னா. பட் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் தான் வந்து எல்லாமே படிச்சு உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும்போது, அவங்களையும் அவதூறா பேசுறது வந்து நம்மளுக்கு ஒரு ஹர்ட்டிங்கா இருக்கும். பட் ஆனா பெரிய பெரிய இடத்துல இன்னைக்கு அம்பானி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அத்தனை கோடி ரூபா போட்டு கட்டின வீடே 1 வருஷம் அவங்க ஆஸ்ட்ராலஜர் வந்து கழிச்சு போங்கன்னு சொன்னா அப்படிதான் போனாங்க. இருக்குங்கிறது வேற, இல்லாமங்கிறது வேற. சில பேர் வந்து இருக்குன்னா கம்பல்சரி இந்த 2 இருக்கிற விஷயங்கள மட்டும் லைஃப்ல ஒண்ணு அதாவது யாரும் நம்புங்கன்னு சொல்ல கிடையாது. பட் அது வந்து ஒரு பாத்து எப்படி நீங்க கடவுள் நம்பிக்கைன்ற ஒண்ணு இருக்கோ, உங்களுக்கு கிரகங்கள் அமைப்பும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு லக்னத்தில வந்து ராகு, சனி இருந்துச்சு அப்படின்னா, அது கர்ம தோஷம்னு சொல்லுவாங்க. பட் அதோட பாயிண்ட் ஆஃப் டிகிரி பாகை, அ ஐ மீன் டிகிரின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டிகிரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது 12த் ஹவுஸோட இது வாங்கியிருக்கும் நம்மளுக்கு. அந்த பாகையோட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அது வாங்கியிருக்கும். ஆனா எல்லாரும் வந்து அந்த லக்னத்தோடது இருக்குன்னு சொல்லிட்டு அதோடத எடுப்பாங்க. அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ டிகிரி வந்து அது எந்த பாவத்தோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அது நம்ம கரெக்ட்டா அனலைஸ் பண்ணும்போது, சிலது வந்து கால சர்ப ராகு கேதுக்குள்ளாரயே எல்லாமே அடங்கியிருக்கும். அது மாரி நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பர்த் சார்ட்டோட டைமிங்கே வந்து நாங்க அனலைஸ் பண்ணுவோம். இது கரெக்ட்டா இப்ப நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, உங்க கூட அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, அது நீங்க கரெக்ட்டா தான் இருக்கா? இல்லாட்டினா நீங்க அத கணிக்கும்போது, அந்த டைம் யார்ட்ட கணிச்சிருப்பீங்க? மேபி வெளிய வந்து டைம் சொன்னது தப்பா இருக்கலாம். முன்ன பின்ன 10 நிமிஷம், 20 நிமிஷம் கழிச்சு கூட டைம் சொல்லியிருக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து இதுதான் உங்க உண்மையான பர்த் சார்ட்டான்னு சொல்லிட்டு, பர்த் சார்ட் கரெக்ஷனுங்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல கிரியா மூலியமா நாங்க பண்ணிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத நான் அதில சந்தோஷம் இருக்கும். அப்ப இல்ல இத்தன நாள் நீங்க இந்த லக்னம் தான் பார்த்துட்டு இருந்தீங்க. இப்ப இந்த லக்னம் கிடையாது உங்களோடது இந்த லக்னம் தான். அப்ப லக்னம் மாறும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறும்போது, பிளானட்ஸும் மாறி இருக்கும். அப்ப நீங்க ஆப்போசிட்டா சொல்லுவாங்கல்ல, நான் 10 வருஷமா இந்த கோயிலுக்கு போயிருக்கேன். 10 வருஷமா இந்த விஷயத்த நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு ஒண்ணுமே நடக்கவே மாட்டேங்குது. அதாவது மாச பலன், வருடாந்த பலன்லாம் நம்பிக்கை கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா, அது வந்து சில பேத்துக்கு பலிக்கும். ஏன்னா, அந்த டைம் வந்து இப்போ குரு பயிற்சி ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த தசையோ, அந்த குரு வச்சிருக்கிற அமைப்போ, அது பொறுத்து தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ, அதில வந்து இது இல்ல. நான் என்னோடது என்னன்னா, நம்ம எல்லா நாளுமே நல்லா இருக்கலாம். லைஃப்ல எல்லா நாளுமே நல்லா இருக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்குன்னு ஒரு பிளானட் இருக்கும். அத மட்டும் நம்ம பூட் பண்ணாலே போதுமானது. அது பண்ணாலே நம்ம எல்லா நாளும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து கிரியா ஜோதிடத்தோட அமைப்பு. இப்போ நீங்க வந்து ஜோதிடம் பத்தி பல்வேறு வீடியோலலாம் பேசும்பொழுது நான் பார்த்துருக்கேன். கேதுவ பத்தி நெறைய விஷயம் பேசியிருக்கீங்க. ஆக்சுவலி ஜோதிடத்துல கேதுவ எப்படி ஆக்டிவேட் பண்றது? ஆக்சுவலி கேதுவ ஆக்டிவேட்டே பண்ணக்கூடாது. அதாவது ஒரு பழமொழி கேட்டுருக்கீங்களா? அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லிட்டு. அதாவது 7 வருஷம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, புதன் திசை நடந்துட்டுருக்கு. புதன் திசையில சனி புத்தி வந்துரும். அதுக்கப்புறம் தான் வந்து கேது வரும். இந்த புதன்ல சனியிலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருவாரு. நம்மட்ட இருக்கிற அதாவது திடீர்னு எப்படி கடன் ஆச்சுன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? நல்லா தான் போயிட்டுருந்துச்சு பிஸ்னஸு. அப்படி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. வீடு, வாசல், காரு, கம்பெனி பெரிய லெவல்ல இருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த கேது அந்த 7 வருஷம் பார்த்தீங்கன்னா, அவங்க வாஸ்ட் அவுட் ஒண்ணுமே இல்லாம சாப்பாடுக்கு கஷ்டப்படுறதோ, இல்லாட்டி போராடுறதோ, தன்னை தானே உணர்வது, எங்க போனாலும் தடைகள், இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய இருக்கும். அப்போ கேது வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பேர்ல சொத்து இருந்துச்சு அப்படின்னா, ஒண்ணு ஒய்ஃப் பேர்லயோ, இல்லாட்டினா குழந்தைங்க பேர்லயோ கம்பல்சரி எழுதி வச்சிரணும். இல்ல நான் யாருக்கும் நான் தரமாட்டேன், நான் சம்பாரிச்ச காசுனா, கண்டிப்பா கேது நம்மகிட்ட இருக்கிற விஷயத்த எடுத்துருவாரு. அது 2 விஷயமே ஆக்டிவேட் பண்ணும். ஒண்ணு ஆன்மீகத்தில போயிரும். ஆன்மீகத்தில போம்போது நம்மளுக்கு அது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். அப்ப வந்து நம்ம மனசு வந்து அமைதியேறும். பற்றற்ற நிலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்ப ஆக்சுவலி ராகு, கேதுன்னா அது வந்து ஒரு தனி நபர் தான். சூரபானுங்கிறது ஒரு தனி நபர் தான். அவங்க தாய் தந்தை பார்த்தீங்கன்னா, விப்ரசித்தி, சிம்ஹா
அசுர குலத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த சுரபானு வந்து பார்க்கடலை கடைஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நின்னு அந்த அமிர்தத்த வந்து தவறான வழியில நின்னு வாங்கி குடிக்கும்போது, நம்ம மோகினி அவதாரம், பெருமாள் அவதாரம் அவங்க வந்து கையில இருக்கிற ஆயுதத்த வச்சு அவங்க தலைய துண்டிக்கும்போது, தலைப்பகுதி வந்து ராகுவாவும், உடம்பு பகுதி வந்து கேதுவாவும் போனது ஒரு தனி நபர் தான். அப்ப ராகுவ கூட ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ராகு வந்து நமக்கு பிரம்மாண்டத்த தான் குடுப்பாரு. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஒரு டிஃபரெண்ட்டா ஏமாற்றத்த நெறைய குடுக்கும். பட் கேது முழுக்க முழுக்க ஒண்ணு ஆன்மீக வளர்ச்சி குடுப்பாரு. அப்புறம் இல்லாட்டி பற்றற்ற வாழ்க்கை, இல்லாட்டி குடும்ப வாழ்க்கை பிரியறது. அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, கேன்சரால பாதிக்கப்படுறவங்கள யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கேது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கோச்சார ரீதியா எதுவுமே நடக்காதுன்னு. கோச்சாரத்திலே பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு கிரகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகு, கேது தான். அந்த கேது வந்து கோச்சார ரீதியா வந்தாலும் சரி, தசாவா வந்தாலும் சரி, புத்தியா வந்தாலும் சரி, அந்தரமா வந்தாலும் சரி, இதில ஏதாவது ஒரு விதத்தில வந்தீங்கனாலும், அவங்களுக்கு ஷார்ட் டேர்ம்ல அவங்கவங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு தீராத நோய குடுத்துட்டு போயிருவாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்கின் டயக்னோசிஸ்லாம் பண்ணக்கூடாது. நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து தழும்பு, ரெட் ஒரு மாரி பிளாக்கிஷ்ஷா இருக்கும் அப்படின்னா, டயக்னோசிஸ் அந்த டைம் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க கண்டிப்பா ஸ்கின் இஷ்யூஸும் உங்களால அது காலத்துக்கு உங்க உடம்புல அப்படியே இருந்துட்டே இருக்கும். அப்போ இந்த டைம்ல வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டோட கன்சல்டன்ட் கரெக்ட்டா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கும். ஆன்மீக வளர்ச்சி இருக்கும். இது வந்து அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேது தான் மூலாதாரம் அப்படிங்கிறதுக்கு சிதம்பரம் கோயில் இருக்கு பார்த்தீங்களா? சிதம்பரம் நடராஜர் கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க இந்த ராகு, கேதுக்கு அதாவது அந்த கோபுரத்தையே பார்த்தீங்க அப்படின்னா, அதில சுத்தி வந்து 21,600 ஆணைகள் அடிக்கப்பட்டிருக்கும். அதுதான் வந்து நம்ம விடுற மூச்சு காத்தோட எண்ணிக்கை. அப்ப அந்த காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அந்த சின்ன சின்ன கலசம் வச்சிருக்கிறது 9 துவாரங்கள். அந்த ராகு, கேது வந்து கண்ட்ரோல் பண்றது. கேதுன்னா என்ன? நிலைய ஒண்ணுமே இல்லாதது. அங்க சிதம்பரம் ரகசியம் சொல்லிட்டு நம்ம அங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நிலை இல்லாதது எதுவுமே இல்ல அப்படிங்கிறது அந்த சிந்தனை குடுக்கறது தான் வந்து சிதம்பரம் கோயில். அப்ப நம்மளுக்கு கேது நடக்கும்போது, அங்க போயிட்டு வரும்போது, நம்மளுக்கு எதுவுமே தோணக்கூடாது. அந்த டைம் ஒரு ஆசை வச்சுக்க கூடாது. நம்ம இப்படியே ஏறணும், அப்படியே ஏறணும் அப்படிங்கும்போது, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஒரு மைண்டு நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னதான் இருந்தாலும் அந்த பட்டணத்தார் பாட்டு மாரி நம்ம போம்போது எப்படி வாழுவோம்? இந்த கேது தசைய தாண்டி வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்கள மாரி ஒரு மெச்சூரிட்டியோ, அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ சிறப்பா இருக்கும். அவங்க கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்டீங்கன்னா, இப்படி பண்ணுங்கன்னா ஏன்னா அந்த 7 வருஷம் அவங்க பட்ட பாடம் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு சுக்கிர திசையில பார்த்தீங்கன்னா, அவங்கள மாரி வேற லெவல்ல இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ கேது வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹெல்த் ரீதியாவும் சரி, ஃபினான்ஸ் ரீதியாவும் சரி, இது வந்து யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க. எல்லாரும் சனி பெயர்ச்சி, அப்புறம் ராகு, கேது பெயர்ச்சின்னு அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா இந்த கேது திசையோ, புத்தியோ வரும்போது ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். அப்ப ரத்தம் கெட்டு போயிரும். அந்த மாரி டைம்ல தான் பல வியாதிகள் வரது. கிருமிகள், கேதுனால கிருமிகள், அந்த சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். இந்த மாரி விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நிச்சயமா. ஆக்சுவலி இன்னைக்கு இந்த கிரியா ஜோதிடம் அப்படின்றத பத்தி பல தகவல சொல்லியிருந்தீங்க. ரொம்ப வந்து ம். புதுவிதமாவும் இருந்தது. மக்களுக்கு ஒரு பயன்பெறும் வகையிலுமே இன்னைக்கு இருந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் மேடம். வணக்கம். ஓம் கிரியா பாபாஜி நமகம். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க.